குறையறக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி கடன் தொகை கூடியிருக்கோ, அந்த மாரி விவசாயிகளுடைய பிரச்சனை கூடிக்கிட்டே போகுது. எங்க போய் முடியும்னு தெரியல. இந்த ஆட்சி ஒப்பிடும்போது, கடந்த ஆட்சி எவ்வளவோ பரவால்ல. இருவு எ அதாவது கடந்த 73 ஆண்டுகள்ல வாங்குன கடன் 5,00,000 கோடி. இந்த 4 1/2 வருஷத்துல வாங்கியிருக்கிற கடன் 5,00,000 கோடி. ஆக கடன் வாங்கக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. கடன வாங்கிட்டு செய்றீங்களா? நாடு உருப்படுமா? கடந்த ஆண்டு 3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவு வெட்டி. குறுவை சாகுபடி சாத்தியமாச்சா? நடப்பு ஆண்டுல 6 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி ஒவ்வொரு நீர் கடலுக்கு போயிருக்குது. மேலும் போகக்கூடிய வாய்ப்பு. அதாவது எங்களை பொறுத்தளவுல விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு. சம்பள கமிஷன் பரிந்துரையை ஏற்று நடைமுறைப்படுத்துவதைப் போல விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்துவது மட்டுமே. இலவசம், மானியம், சலுகை, கடன் தள்ளுபடி, காப்பீடு, நிவாரணம், வருமான வரி விலக்களிப்பு போன்றவைகள் எல்லாம் எங்களுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் விடுக்கக்கூடிய சவாலே ஆகும். ஒரே ஒரு தீர்வு, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் மறு கண்ணுக்கு சுண்ணாம்புங்கிறது கூடாது. அரசியலமைப்பு சட்டம் 14 மதித்து நடக்க மத்திய மாநில அரசுகள் கற்றுக்கொள்ள வேண்டும்.